எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2293வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், படித்து முடித்து வேலை இல்லாமல் சிரமப்படுகிற எல்லா இளைஞர்களுக்காக, மற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மல்கியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில கூட சரி, எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. 1947 இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. வீட்டு வாடகை அப்போது இருந்த விலையை விட இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. எல்லாமே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. எல்லாமே ஒரு மாறிக்கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக மாறுதலை பார்க்கலாம். சில நேரங்கள்ல நம்ம கூட பழகிறவங்க கூட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறுவாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் மாறாதவர். அவர் சொல்கிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவர் தான் மாறாமல் இருக்கிறார். இங்கே யாக்கோபின் புத்திரர் எதுல மாறுறாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி இந்த கட்டளைகளை கை கொள்ளாமல் இந்த கட்டளையிலிருந்து நீங்க விலகி போறீங்க, ஆகவே என்னிடத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கும் பாருங்களேன், நம்ம வைத்திருக்கிற வேதாகமத்தின்படி நம்ம வாழ்றோமா? நம்மை நடத்துகிற போதகர் சில வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறோமா? இன்றைக்கு நாம் இந்த வேதத்தின்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதம் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள், யாரிடம் எப்படி பேசணும், இந்த உலகத்துல எப்படி கர்த்தர் வைக்கணும் சொல்லி அவருக்கு தெரியும். இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, யாருங்க வேதத்தின்படி நடக்கிறா? அப்படி அல்ல. கேட்கிற சத்தியத்துக்கு இந்த வேதத்தின்படி நம்ம வாழ வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, நீங்க இந்த கட்டளையை கை கொள்ளாமல் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி இன்னைக்கு வரை நீங்க விலகி போய்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. ஏன்னா அவர் நம்மளை விட்டு விலகலை, நம்மளை கைவிடலை, நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட இயேசுவேன்னு கூப்பிட்டா உடனே வந்து நம்ம பக்கத்துல நிழலா இருக்கிறார். நமக்கு தேவையான காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு பாதைகள்லாம் ஆயத்தம் பண்ணுகிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கு? நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறாரா? அதை எப்படி கர்த்தருக்குன்னு பயன்படுத்துறோமா? அதுல நம்ம மாறாம இருக்கிறோமா? சில நேரத்துல சிலர்லாம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்பு வந்துட்டானா ஆண்டவர் விட்டு மாறிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் தஞ்சம் அப்படி சொல்லி இருப்பாங்க. ஆனா எல்லாம் வந்த பிறகு ஒரு மாற்றம் மாறிடுவாங்க. ஆனா வேதத்துல ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு கட்டளையை விட்டு விலகி போயிருந்தா திரும்ப நீங்க வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னிடத்துக்கு திரும்புங்க அப்படிங்கிறார். நம்ம அவரிடத்துக்கு திரும்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில இன்று வரை நீ மாறாமல் இருக்கிறீர். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ மனிதர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் நீர் மாறாமல் இருந்து
எங்க மேல இரக்கமா இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர். பிரயோஜனமான வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லி எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில புதிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக, எங்களோடு கூட வருவீராக என்று ஜெபிக்கிறேன். தேவ கரம் எங்களோடு இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை